உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய கவிதைக்கான நேரம். மிகவும் அழகான வரிகளை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமாக நம்ம உணர வேண்டியது, இந்த தொகுப்பு இப்போது நான் பார்க்க இருக்கின்ற அந்த தொகுப்பில் உள்ள வரிகள் எத்தனைன்னு சொல்லுங்கள். 1596 வரிகளை வள்ளல் பிரான் கொடுத்திருக்கிறார். முதல் வரியில் ஆரம்பிக்கிறார்னு வைங்களேன், அப்படியே போய்கிட்டே இருக்கு. கமா 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 கமாவாக போட்டு 1596வது வரியில் தான் கொண்டு போய் முடிக்கிறார் என்றால் எவ்வளவு சிந்தனை அதுக்குள்ளே போயிருக்கும், எவ்வளவு அனுபவ செறிவை நாம் அதில் உணரலாம், எவ்வளவு அனுபவங்களுக்கு வள்ளல் பிரான் ஆட்பட்டிருப்பார். எத்தனை அனுபவங்கள் பெற்றிருந்தாலும் கூட அதை வார்த்தையாக மாற்றி, கவிதையாக மாற்றி, நமக்கான சித்தாந்தமாக மாற்றி கொடுக்கின்ற அந்த வல்லமை எவ்வளவு பெரியது, எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு பரந்தது, எவ்வளவு விரிந்தது அப்படின்னு ஒவ்வொரு வரியை கடக்கும் போதும் வியக்க தோணுது. அந்த அளவுக்கு அற்புதமான பாடல். இதில் மிக முக்கியமாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈகோன்னு சொல்லுவோம்ல, நான் தான் உயர்ந்தவன், நீங்கள்லாம் ஒரு பொருட்டே இல்லை, வி லுக் டவுன் அப்பான் அதர்ஸ், மற்றவங்கள்லாம் யார், ஒரு புல்லு, நான் யார் தெரியுமா அப்படின்னு நாம் எப்போதும் அரியணைக்கானவர்கள், நாம் எப்போதும் சாம்ராஜ்யத்துக்கானவர்கள், நாம் எப்போதும் அண்ணாந்து பார்க்க வேண்டியவர்கள், நாம் எப்போதும் விஸ்வரூபம் எடுத்து நிற்பவர்கள், நான் இன்னும் ஒரு 200 வருஷம் இந்த பூமியில் வாழப்போகிறேன் என்பதாக கண்ணதாசன் ஒரு வரி சொல்லுவார். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு. கவிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி சொல்வதற்கு அர்த்தம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய கவிதைகள் காலத்தை கடந்து நிற்கும். ஆனால் சாதாரணர்களாகிய நாமே இப்படி நினைப்போம், நான்லாம் யார் தெரியுமா, 200 வருஷம் வாழப்போகிறேன், அப்படி வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நமக்கு ஒரு கண்களை திறந்து விடுகிறார் வள்ளல் பிரான். அவர் இந்த பகுதியில் காட்டுற அந்த கவிதை தத்துவம் அல்லது கவிதை சித்திரம் அப்படியே நம்ம மனசை உலுக்குதுன்னு சொல்லுவோம்ல, அப்படியான அனுபவமாக இருக்குது. 1596 வரிகளையும் நம்ம பார்க்க போகிறதில்ல, கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இதை எங்கே வேணால் நிறுத்திக்கலாம், எங்கே வேணால் கமா போடலாம், எங்கே வேணால் ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். அப்படிங்கிற ஒரு பாடலின் தொகுதி. வள்ளல் பிரானோடு ஒரு பயணம். தோலெல்லாம் குழைந்திட சூழ் நரம்பு அனைத்தும் மேலெல்லாம் கட்டு அவை விட்டு விட்டு இயங்கிட, என்பெல்லாம் நெக்கு நெக்கு இயலிடை நெகிழ்ந்திட, மென்புடை தசையெல்லாம் மெய் உறத் தளர்ந்திட, இரத்தம் அனைத்தும் உள் இறுகிட, சுக்கிலம் உரத்திடை பந்தித்தொரு திரளாயிட, மடல் எல்லாம் மூளை மலர்ந்திட, அமுதம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட, அருட்பெரும் சோதி அகவல் அப்படிங்கிற அந்த பகுதி 1596 வரிகள். அதாவது நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, நான் தான் என்று அகங்காரத்தோடு இருப்பவர்களுக்கும் இந்த நிலைதான் வந்து சேரும், வேற ஒன்றுமே இல்லை. நான் இவ்வளோ வருஷம் வாழ போகிறேன், இவ்வளோ நீண்ட ஆயுளோடு இருக்க போகிறேன், எனக்குன்னு கடவுள் ஸ்பெஷலாக இந்த வரத்தை கொடுத்துருக்கார் தெரியுமா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு எதேச்சாதிகாரம் பேசுபவர்களுக்கும் கடைசியில் இந்த நிலைதான் வந்து சேரும் அப்படின்னு அந்த வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை நம்முடைய அகக்கண்ணை திறந்து காட்டுகிறார் நமக்கு வள்ளல் பிரான். இதை படித்தப்புறம் என்ன செய்யணும், நாம் என்ன தோணணும் நமக்கு அப்படின்னா, எல்லோரிடமும் அன்பாக இருப்பதை தவிர வாழ்க்கையின் வரம் வேறு எதுவுமே இல்லை. அந்த சமத்துவம், எதேச்சாதிகாரம் இல்லாத எல்லோரையும் அரவணைக்கின்ற அந்த பாங்கு மட்டும்தான் வாழ்க்கைக்கான ஒற்றை அறம் என்பதை இந்த அகவலில் வள்ளல் பிரான் கொடுக்கிறாரு. அது தவிர எவ்வளவு தூரம் உன்னிப்பாக கவனித்திருக்கிறார் வள்ளல் பிரான். என்னெல்லாம் உடம்பில் மாற்றம் வருது, முதுமை என்றால் உடலில் என்னவெல்லாம் மாற்றங்கள் வருகிறது என்பதை வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, கண்கள் வியக்க 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 நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி கொடுக்குறாரு பாருங்களேன். தோலெல்லாம் குழைந்திட சூழ் நரம்பு அனைத்தும் மேலெல்லாம் கட்டு அவை விட்டு விட்டு இயங்கிட. தோலெல்லாம் குழைந்திடன்னு ஆரம்பிக்கிறாரு. வயதானவர்களுக்கு நம்ம பார்க்குறோம்ல, கண்ணு முன்னாடி பார்ப்போம், அப்படி தோல் பாலம் பாலம் பாலமாக சுருங்கி போயிடும். இளமை பருவத்தில், நடுத்தர வயதில் இறுக்கமாக பொலிவோடு வெளிச்சமாக ஜொலிக்கக்கூடிய தோல் கூட முதுமை வரும்போது அப்படியே பாலம் பாலமாக சுருக்கமாகி
அப்படி லூஸ் ஆகிடும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆகின்ற போது உனக்கு எதுக்குப்பா ஆணவம், ஒரே வரி அவ்வளோதான். தோலெல்லாம் சுருங்கிட நீயும் ஒரு பழம் மாதிரி சுருங்க போகிற, வெளியில் வச்ச காய்கறி மாதிரி சுருங்கிட போகிற, அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆணவமாக ஆடுற? ஒரே கேள்வி கேட்கிறார் வள்ளல் பிரான். சரி, தோல் தான் இப்படி சுருங்குது, உள்ளே இருக்கக்கூடிய நரம்பை பற்றி பாடுகிறார் பாருங்கள். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். வள்ளல் பிரான் ஸ்கேன் பண்ணி பார்த்தாரா, உள்ளே இருக்கக்கூடிய நரம்பு, உள்ளே இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் இப்படி மாறுச்சு அப்படிங்கிறத அவர் எப்படி கண்டுபிடிச்சு சொல்றாரு பாருங்க. தோலெல்லாம் குழைந்திட சூழ் நரம்பு அனைத்தும் மேலெல்லாம் கட்டு அவை விட்டு விட்டு இயங்கிட. நரம்பெல்லாம் கட்டு விட்டு போய் விட்டு விட்டு இயங்கும். முதியவர்கள் உட்காரும் போது எழுந்திருக்கும் போதெல்லாம் அந்த நரம்பு முடக்குன்னு சத்தம் வரும் தெரியுமா? ஏன்னா அந்த கட்டு விட்டு போச்சு. இளமை பருவத்தில் ரொம்ப எக்கை போல், எஃகு இரும்பு இதையெல்லாம் போல உறுதியாக இருக்கக்கூடிய அதே எலும்பு அதே நரம்பு கட்டு விட்டு போய் அந்த பந்துகின்ற மூட்டு எல்லாம் நகர்ந்து போய் அவர்கள் உட்காருவதும் எழுந்திருக்கும் போதும் சத்தம் வருகின்ற அளவுக்கு உள்ளுக்குள் மாற்றங்கள் நடக்கின்றன அப்படிங்கிறத சொல்கிறார். வியப்பாக இருக்குது. வியப்பதை தவிர வேறொன்றும் செய்ய முடியவில்லை அப்படிங்கிறத வள்ளல் பிரான் நமக்கு கொடுக்கின்ற இந்த பாடலை பார்த்து நாம் செய்ய வேண்டிய ஒரு ரியாக்ஷன். சரி, நரம்பு இப்படி ஆயிடுச்சு, விட்டு 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 போயிடுச்சு, அடுத்த மாற்றம் என்னங்கிறத பாருங்க. மேலெல்லாம் கட்டு அவை விட்டு விட்டு இயங்கிட என்பெல்லாம் நெக்கு நெக்கு இயலிடை நெகிழ்ந்திட. என்புனா எலும்பு, அது நெக்கு நெக்கு அப்படியே தளர்ந்து போயிடுதான். 20 வயசில் ஓடின மாதிரி 30 வயசில் ஓட முடியாது, 30 வயசில் ஓடின மாதிரி 40ல் முடியாது, 40ல் ஓடின மாதிரி 50ல் முடியாது, 50ல் ஓடின மாதிரி 60ல் முடியாது, 70ல் முடியாது, 80ல் முடியாதுங்கிறப்போ எலும்பெல்லாம் தளர்ந்து விடுகின்றன அப்படிங்கிற ஒரு கருத்து. அடுத்த மாற்றம் பாருங்க. மென்புடை தசையெல்லாம் மெய்வுற தளர்ந்திட. மசில்னு சொல்லுவோம்ல, அந்த மசில்லாம் லூஸ் ஆகிடும். அப்படிங்கிறப்போ கையில் சதை தொங்கும், முகத்தில் சதை தொங்கும், கழுத்தில் சதை தொங்கும், உடம்பு முழுக்க சதை தொங்கும், முதுகு கூன் விழ ஆரம்பிச்சிடும் என்கின்ற அந்த மாற்றமும் நடக்கக்கூடியது தான். வேற அடுத்த மாற்றத்தை பாருங்க. ரத்தம் அனைத்தும் உள்ளிருகிட சுக்கிலம் உரத்திடை பந்தித்தொரு திரளாயிட. ரத்தம் சுண்டி போயிடும் அப்படிம்பாங்கல்ல. 6 அடி உயரமாக இருந்த அந்த உயரமான மனிதன் அல்லது மனுஷி இப்போ சுருங்கி போய் 5 அடியாக குறையும் போது இரத்த ஓட்டமும் 6 அடிக்கு இல்லாமல் 5 அடிக்கு சுருங்கி போயிடுது. உயிர் சத்தெல்லாம் சுருங்கி போயிடுது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய சுக்கில சத்து, உயிர் சத்து குறைந்து போகிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. அடுத்தது, மடல் எல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. மடல் எல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. இந்த ஒரு மாற்றம் வந்தால், என்ன முதுமை வந்தாலும் நாம் தாக்கு பிடித்து நின்று விடலாம். மூளை முழுக்க மடல் எல்லாம் மலர்வதைப் போல், பூ மலர்வதைப் போல், ஒரு தாழம்பூ மலர்வதைப் போல் மூளைக்குள்ளும் அன்பை மலர வைத்து விட்டால் நமக்கு வாழ்நாள் முழுக்க அமுதம் கிடைக்கும், அமுத சுரபி கிடைக்கும். அந்த அமுத சுரபி முழுக்க அன்பு, பேரன்பு, கருணை, காருண்யம், இரக்கம் இது மட்டுமே நிரம்பி இருக்க வேண்டும். அப்படி செய்தால் முதுமை என்பது நம்மை தாக்கினாலும் மனசு இளமையாக இருக்கும், மனசு மலர்த்தோட்டமாக இருக்கும், மனசு முழுக்க நந்தவனமாக இருக்கும். என்றால் வாழ்க்கை முழுக்க மனசில் நந்தவனத்தை சுமப்பது என்பது கசக்கவா போகுது? பிடிக்கும்ல நம்ம எல்லாருக்குமே. அப்படின்னா பார்க்கில் நடக்கிற மாதிரி, நந்தவனத்தில் நடக்கிற மாதிரி, காட்டுக்குள் வனாந்திரத்தில் நடப்பதை போல் நாம் நடக்க வேண்டுமென்றால் மனசுக்குள் நம் நந்தவனத்தை சுமக்க வேண்டும், பூக்களை சுமக்க வேண்டும், அன்பு என்கின்ற அந்த பெரிய தாழம்பூ மடலை சுமக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பிரான் இந்த பாடலில் சொல்லித் தருகிறார். 1596 வரிகள் என்பது சும்மா இல்லைங்க. அவ்வளத்தையும் வாசிக்கும்போது ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு உபதேசமாக இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.